தாய் தமிழ் உறவுகளுக்கு வணக்கம். சீட்டு கிடைக்காத அதிருப்தியில் கட்சியிலிருந்து விலகினார். சீட்டு கிடைக்காத அதிருப்தியில் திமுகவில் இருந்து விலகினார் என்ற தலைப்பில் இந்த காணொலியை நாம் காண்கிறோம். 2026 தமிழக சட்டசபை தேர்தல் திமுக வேட்பாளர் பட்டியலை அறிவித்துள்ளது. சீட்டு கிடைக்காதவர்கள் பலர் அதிருப்தியில் உள்ளனர். ஒரு குறிப்பிட்ட பெண் தலைவர் சீட்டு கிடைக்காத அதிருப்தியில் கட்சி பதவியை ராஜினாமா செய்து கட்சியிலிருந்து விலகியுள்ளார். வீரபாண்டி தொகுதியில் போட்டியிட வாய்ப்பு கேட்டவர் வெண்ணிலா சேகர். வீரபாண்டி ஒன்றிய செயலாளராக உள்ளார். பொதுவாக ஒன்றிய செயலாளர் பதவிக்கு ஆண்கள் தான் நியமிக்கப்படுவார்கள். இவர் பெண் ஒருவர் நியமிக்கப்பட்டுள்ளார். அவர்தான் வெண்ணிலா சேகர். நீண்ட காலமாக ஒன்றிய செயலாளராக வெண்ணிலா சேகர் இருந்து வருகிறார். வீரபாண்டி தொகுதியில் போட்டியிட வாய்ப்பு கேட்டிருந்தார். அவருக்கு வாய்ப்பு மறுக்கப்பட்டது. இதன் காரணமாக அதிருப்தி அடைந்த அவர் தன்னுடைய ஆதரவாளர்களுடன் ஆலோசித்து கட்சி பதவியை ராஜினாமா செய்தார். கட்சியிலிருந்து விலகியுள்ளார். தன்னுடைய தலைமைக்கு அனுப்பியுள்ளார். திமுக தலைமை அதிர்ச்சி அடைந்துள்ளது. ஏற்கனவே வீரபாண்டி தொகுதியில் வீரபாண்டி ஆறுமுகம் குடும்பத்தை திமுக ஒதுக்கி வைத்ததன் காரணமாக அங்கு திமுகவுக்கு பின்னடைவு ஏற்பட்டுள்ளது. உண்மையாக சேலம் மாவட்டத்தில் திமுக தொண்டர்களுக்கு சீட்டு வழங்காமல் அதிமுகவிலிருந்து வந்தவர்களுக்கு தான் சீட்டு வழங்கப்பட்டுள்ளது. இது பரம்பரையாக திமுக உறுப்பினராக இருந்தவர்களுக்கு அதிர்ச்சியை அளித்துள்ளது. தற்பொழுது சீட்டு கிடைக்காத அதிருப்தியில் பெண் தலைவர் வெண்ணிலா சேகர் கட்சியிலிருந்து விலகியுள்ளார். திமுக தலைமை சமாதான பேச்சுவார்த்தை நடத்த ஆரம்பித்துள்ளது.